ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா F&Oவோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இனிஷியலாக ட்ரேடு எடுக்கச்ச F&O அப்படிங்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஃப்யூச்சரில் போகிறது நல்லதா, ஆப்ஷன்ஸில் போகிறது நல்லதா அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதில் போகிறது பெஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட், உங்களுடைய ப்ரிடிக்ஷன் ஸ்டாக்கில் பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் எந்த விதத்தில் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டேயில் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது தான் உங்களை சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். அதனால தான் உங்கள் எஃபர்ட்டை 3 விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். ஒன்று, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. இன்னொன்று, அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்குங்க. 3வது விஷயம், ட்ரேடை பொறுத்த மட்டும் ட்ரேடு எடுத்த அப்புறம் பொறுமையாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்னென்னா லாஸ் ஆன உடனே ரொம்ப பொறுமையாக இருக்கட்டும், ட்ரேடுக்கு ரொம்ப பொறுமை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது தப்பான விஷயம். அதாவது ட்ரேடு எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகணும். ட்ரேடு எடுத்த பிறகு நீங்கள் இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஃபர்ஸ்ட், நீங்கள் சரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சிப்லா இது ரைட்டான ஸ்டாக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடிங் கரியரை உங்களுக்கு ஒரு 1 year 2 year தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிலோவாக அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மந்த்லி டைம் ஃப்ரேமில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 3 பேட்டர்ன் நார்மலாக நீங்கள் உள்ளே வரச்சா உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட், அப் ட்ரெண்ட். சரிங்களா? ஃப்ளாட், டவுன் ட்ரெண்ட். இப்போது நீங்கள் பை சைடே ட்ரை பண்ணுங்கள். இப்போ தானே நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. அதனால் செல் சைடே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் செல் சைட் போகிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? அதர்வைஸ் நீங்கள் பை சைடு போங்க. பை சைடே ஒரு பெஸ்ட்டான விஷயம். அப்போது நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்கிறான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது அப் ட்ரெண்டில் இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். இப்படி அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ப்ரீவியஸ் மந்த்தை இங்கேருந்தே அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் எத்தனை ப்ராஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது, இதை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது, இதை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது, இதனுடைய ஹையை 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 பிரேக் பண்ணும்போதும் ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? இதில் வேணால் உங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு ஃபெயிலியர் கொடுத்துருக்கு. அகெயின் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 ட்ரேட், மொத்தத்தில் 8 ட்ரேட் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா சக்ஸஸ் தான் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரே ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? நீங்கள் நிறைய ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணும்போது அந்த மந்த் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 1 or 2 monthsலேயே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் எதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு 5-6 விஷயத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். ஒரு 5-6 ஸ்டாக் எடுத்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே அந்த மந்த்துக்கு போதுமானது. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் கைவசம் இந்த மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாலே சக்ஸஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது இது ஓரியண்டடாக நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது தான் இப்போ முக்கியமான விஷயம். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இப்போ சிப்லா அப்படின்னு நீங்கள் இங்கே சிப்லா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சர்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்படின்னா, இது ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஃப்யூச்சர்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, கட்டாயமாக ஓரளவுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் பணம் கொஞ்சம் லேக்ஸில் தேவைப்படும். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு இஷ்யூ. இதே இது நீங்கள் சிப்லாவில் ஆப்ஷனில் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது ஸ்டாக்கில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 50க்குள்ளே இருந்தாலே போதுங்க. பாருங்கள், 27,000 இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இதில் ஃப்யூச்சர்ஸை பொறுத்த மட்டும் மேலே போகுது அப்படின்னா பை, கீழே போகுதுன்னா செல், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் தான் நீங்கள் நிறையா விஷயங்கள் நுட்பமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதில் ப்ரீமியம் கரையும், இந்த மாதிரியான சின்ன 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 விஷயம் இருக்குது. இதுலேயுமே நீங்கள் செல்லிங் பண்ணலாம். இது செல்லிங் அப்படின்னா அது அப்படியே ஓவராலாக இது ஒரு வேறு கான்செப்ட். சரிங்களா? எக்ஸ்பைரி டேயில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட்டில் எடுக்கிறீங்கல்ல,
இப்போ அதனுடைய வேல்யூவோட செக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்படி செக் பண்ணி நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச இந்த ப்ரைஸ் வந்துட்டு சரிங்களா, இந்த மந்த் வந்து போகவே போகாது, 1700க்கு போகவே போகாது சரிங்களா, 1700க்கு போகவே போகாது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி டே சமயத்தில் அது அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால தான் இதில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா. இது ப்ரிடிக்ஷன். அதனால தான் சொன்னேன் செகண்ட் பாயிண்ட், ப்ரிடிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ட்ரேடுக்கு சரிங்களா. இது ஒரு இஷ்யூ. இன்னொன்று, மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருந்தாலுமே ஒரு 15-20ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஆப்ஷனில் மூவ்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபேவரட்டாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு 4 lakh பக்கம் கரெக்டாக தேவைப்படும் சரிங்களா. ஆனால் அது நீங்கள் சரியாக ரெடி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதில் ப்ராஃபிட்டை ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். இன்னொன்று, இதில் ஹெட்ஜிங் பண்ணலாம். இதில் தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகம். என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுல எஃபோர்ட் போடும்போது ஒரு 3 விஷயத்தை பிரிச்சுருங்க. 1 பேட்டர்ன் சரிங்களா, கேண்டில் ஸ்டிக், இதெல்லாம் ஒரு ரகம். அப்புறம் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு எமோஷனாக ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுறது, இது என்ன இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கிறது, யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறது, இதெல்லாம் இருக்கும் ஒரு செகண்ட் பாயிண்டில். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி யாரோடைய விஷயமும் நமக்கு தேவையில்லை. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய யுத்தியை கற்றுக்கிறது. அதுதான் நான் சொல்ல வந்தது. அதாவது நீங்கள் ட்ரேட் எப்படியோ கண்டுபிடிச்சி உள்ளே வந்துடுவீங்க. ட்ரேட் ரொம்ப ஈஸியாகவே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நான் இப்போ காட்டல, ஷோ பண்ணல, மந்த்லி டைம் ஃப்ரேமை பிரேக் பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இதற்காக நீங்கள் போயிட்டு எங்கேயும் போயிட்டு கற்றுக்கணும், பெரிய லெவலில் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ட்ரேட் சிம்பிள் சரிங்களா. ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, இதுக்குள்ளே என்ன பண்ணால் இன்னும் செக்யூர் ஆகணும் நீங்கள் வந்துட்டு. ஏன்னா இதை உங்கள் தொழிலாக பண்ணுறீங்க. என் கிளாஸில் படிக்கும்போது நிறைய பேர் டைரெக்டாக கேட்கும்போதே, சார் இதை நான் வந்து என்னோடய லைஃப்பில் லாங் ஜேர்னியாக எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா எனக்கு நிறைய டைம் இருக்குது, எனக்கு நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கேன், மார்னிங் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீயாக தான் இருப்பேன், இது எனக்கு தொடர்ந்து சக்ஸஸ் கொடுக்கணும் இப்படி சொல்லி தான் கிளாஸில் ஜாயின் பண்ணுவோம். அவங்களுக்கு சொல்கிற முக்கியமான விஷயமே ஆப்ஷனை வந்துட்டீங்க அப்படின்னா செல்லிங் சைட் திரும்பிடுங்கன்னு சொல்கிறது தான். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சுன்னு வைங்களேன் சரிங்களா. இது ஒரு 90% உங்களுக்கு அக்யூரசி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்த உடனே ஸ்டாக் பெஸ்ட்டாக இண்டெக்ஸ் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸ்டாக் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை சைட் போகாமல் செல் சைடு வந்துடுங்க. இதில் ஹெட்ஜிங் பண்ணிடுங்க சரிங்களா. நார்மலாக ஒரு சைட் ட்ரேட் போகாமல் ஹெட்ஜிங் பண்ணிடுங்க. ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் அதாவது ஹெட்ஜிங் பண்ணி இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம். ஆக்ஷன்ஸ் அதிகம் சரிங்களா. ஸோ நீங்கள் இதில் இங்கே வந்துட்டு ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்க, ஒரு ட்ரேட் எடுத்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் ஹெட்ஜிங் பண்ணுறீங்க, இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த 3 விதம் இருக்குல்ல, இதில் ஏதோ ஒன்று நீங்கள் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணால் கூட சக்ஸஸ் வந்துடும். நார்மலாக நீங்கள் ஒரு சைடு தான் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க சரிங்களா. இதுக்கு ஒரு ட்ரேட் எடுப்போம், அந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிடும், அதாவது என்னென்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஆனால் இப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இதில் ஒன்று சக்ஸஸ்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபெயிலியர்லேருந்து தப்பிச்சிடலாம். அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமே. அதனால் ஈஸியாக ட்ரேட் பண்ண கற்றுக்கங்க. ரொம்ப ஸ்டெயின் பண்ணி, அதாவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு நிறையா டைம் கொடுங்க. ட்ரேட் எடுத்த அப்புறம் வெயிட் பண்ணாதீங்க. நிறைய பிரச்சனைக்கு நடுவில் வந்திருப்போம். இன்னொன்று ஓவர் ட்ரேட். இந்த ஓவர் ட்ரேட் பக்கம் போயிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் உள்ள கரியரை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மந்த்துக்கே ஒரு 5-8 ட்ரேடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை சரியாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணச்ச எல்லா ட்ரேட்லையுமே சக்ஸஸ் வரும். அதுக்கடுத்து அதுலேயே நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் அதில் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை, see you.